ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. தேவாரா பார்ட் 1 படத்தோட ஸ்டார்டிங்கில் மும்பையில் ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் போலீஸ் மற்றும் பொலிட்டீஷியன்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கலந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இந்த வருஷம் இந்தியாவில் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்க போகுது. அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சில ஏதாவது அசம்பாதம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி எந்த விதமான அசம்பாதம் நடக்காம நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி போலீஸான அஜய் அவர்கள் சவுத் இந்தியா பக்கம் கிளம்பி வர்றாரு. அப்படி வந்த நம்ம ஆள் ஒரு சிலரை மீட் பண்ணுறாரு. அந்த சந்திப்புகள் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு நம்ம அஜய் அவர்கள் பிரகாஷ் ராஜா பார்க்குறாரு. நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் அஜய் கிட்ட தேவாரனா யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு தன்னோட பில்டப் நிறைந்த கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி அவர் சொன்ன கதையில் முதலாம் ஜூனியர் என்டிஆர் யார், அவரோட கொள்கை மற்றும் கோட்பாடுகள் என்ன, இரண்டாம் ஜூனியர் என்டிஆர் எப்படிப்பட்டவர், ஜான்வி கபூர் ட்ரெஸ்ஸு என்ன விலை, சைஃப் அலி கான் எந்த ஊரில் முடிவெட்டினாரு, ஷைன் டாம் சாக்கோ வெறும் ஸ்மோக்கரா இல்லை செயின் ஸ்மோக்கரா, கலையரசன் இந்த படத்துலையாவது கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பாரா இல்லையா, நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த படத்தில் நல்லவரா கெட்டவரா, கடைசியாக செகண்ட் பாடுகள் லீடு தந்திருக்காங்களே, அதனால் இந்த படம் அடுத்த பாகுபலியா இல்லை ஆடியன்ஸை கொன்ன படு பாவியா, இதெல்லாம் தான் செங்கடல் சரித்திரம் சிரிப்புக்கான அடித்தளம். தேவாரா பார்ட் 1. நான் எப்போவுமே எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் அந்த படத்தை அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்குறத வழக்கமே. பட் இந்த தேவாரா ஒரு பீரியட் ஃபிலிம், 3 மணி நேரம் ஓட ஒரு பீரியட் ஃபிலிம்ன்றதுனால எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி படத்தை தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே கடவுளா மிருகமா தேவாரான்ற பாட்டே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஏன்னா தேவாரா கடவுளா இல்லை மிருகமா எனக்கு தெரியல. பட் இந்த அளவுக்கு கொடுமைகள் இருந்த படம் எங்களுக்கு எப்பவுமே தேவையில்லை. பிகாஸ் இந்த படம் பேட்டர்ன்லேயே தெலுங்கில் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜில் தேடினாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 படமாவது வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அடித்து துவச்சி காய போட்டு கந்தலான ஒரு கதையை படமாக எடுத்ததே மிகப்பெரிய தப்பு. அந்த கதையை பார்க்குற ஆடியன்ஸோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி எடுத்தது தப்புக்கெல்லாம் தப்பு. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இன்ட்ரோ தரத்துக்கு முன்னாடியே நம்ம அஜய் அவர்கள் அபிமன்யு சிங், சைஃப் அலி கான், பிரகாஷ் ராஜன் எல்லாரையுமே மீட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த பிகினிங் மூமெண்ட்ஸை இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றத நமக்கு தெளிவாக உணர்த்திட்டு இருந்திருக்கும். அதன் பின் இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, வேலைன்ற பேரில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஆயுத பூஜை அலப்பறைகள்னு படம் ஒரு பக்கம் எந்த வித சுவாரஸ்யமே இல்லாமல் அது ஒரு பக்கம் ஓடுது, நாம் ஒரு பக்கம் ஓடுறோம். இதில் தேவாரா ஒரு வீரண்டா சோரண்டா என்டிஆர் பேரண்டான்னு எப்பவும் போல பில்டப் ஒரு பக்கம், டோனி ஸ்டார்க் அவர்கள் மாதிரியே தப்பு உணர்ந்து தேவாரா அவர்கள் திருந்துற தருணம் மறுபக்கம்னு அடுத்தடுத்த காட்சிகள் நகருதே கண்டி படம் நம்மளுடைய எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. மேலும் நம்ம எதிர்பார்த்தா மாதிரியே ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ விடுறாங்க, நாம் எதிர்பார்த்தா மாதிரியே விடுறாங்க. என்னடா இது இலக்குன்ற ஒன்று எங்கேயுமே இல்லாமல் இன்டர்வியூ விட்டுட்டாங்க, இதை செகண்ட் ஹாஃபில் சரி பண்ணுவாங்கன்னா எதிர்பார்க்கல. ஆனால் என் வாயாலேயே ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சாங்க பாருங்கள், அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப் மோசத்துக்கெல்லாம் மோசம் எடுக்கப்பட்டு இருந்தது. இங்கே ஃபஸ்ட் ஹாஃப் என்ன தான் கிளீஷியான மோமெண்ட்ஸ் நிறைஞ்சிருந்தாலுமே கூட அந்த மோமெண்ட்ஸ் நம்மளை எங்கேயுமே முகம் சுருக்கி வச்சிருக்காது. பட் செகண்ட் ஹாஃபில் இவங்க ஜான்வி கபூர் வச்சு பண்ண விஷயங்களில் தொடங்கி செகண்ட் ஹாஃபில் வர பல மூமெண்ட்ஸ் நம்மளை அளவில்லாமல் கோவப்படுத்தியிருக்கும். வி ஆர் ஆல் நோ ஹீரோயின்ஸ்னாலே லூஸு ஹீரோயின்ஸ் தான். தெலுங்கு பட ஹீரோயின்ஸ்னால் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்க கண்டிப்பாகவே டபுள் லூஸாக தான் இருப்பாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் ஜான்வி கபூரோட காஸ்டியூம்ஸ், அவங்க கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அதை அவங்க காட்சிப்படுத்தின முறை, சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் பேசுகிற வசனங்கள்னு இந்த என்டையர் ட்ராக்கோட கடுமையான கண்டனங்கள். அடுத்து இந்த படத்தில் சுறாமீனை வச்சு ஒரு சில சீன்ஸ், ஒரு சில வசனங்களை வச்சுருப்பாங்க. இப்போ நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, சுறா படம் ஒரு மொக்க படம், சுறாமீனை பற்றி பேசியிருக்க இந்த படம் ஒரு மகா மட்டமான படம் நான் சொல்லலை, செங்கடலில் இருக்கவங்க தான் பேசிக்கிட்டாங்களே. நெக்ஸ்ட்டு நாமளும் கேஜிஎஃப் மாதிரி காதில் பூசுத்துற பல படங்கள் ரசித்து பார்த்துருப்போம், பக்கமாக பாராட்டி பேசியிருப்போம். அவ்வளோ ஏன் ஜூனியர் என்டிஆரோட அரவிந்த சமேத வீரராகவா, கொரட்டல ஷோட மிர்ச்சி போன்ற படங்கள் கூட அபத்தமான படங்கள் தான். பட் அந்த படங்கள் நம்மளை ஏதோ ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் இவங்க ஆந்திரா தமிழ்நாடு பார்ட்ரு, தேவாராவோட ஆர்டர்னு இவங்களும் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை மட்டும் தரலை. சந்தோஷம் தரனாலும் பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் கோவத்தை மட்டும்தான் உருவாக்குது. அடுத்து கதை மற்றும் திரைக்கதை வெயிட்டாக இல்லைனா கூட கிரியேட்டிவான ஐடியாஸ் ஒரு படத்தை ஓரளவுக்கு அதை காப்பாற்ற யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவங்க ஒரு சில ஐடியாஸை காட்டுறாங்க பாருங்கள், அந்த ஐடியாஸை பார்க்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்ததே பெரிய விஷயந்தான். இதில் கிளைமேக்ஸில் வந்து பாகுபலியோட ரேஞ்சில் செகண்ட் ஹாஃபுக்கு லீடு தந்ததெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினச்சி அழறதா இல்லை அவங்களோட தைரியத்தை நினச்சி சிரிக்கிறதான்னு ஒன்றுமே புரியல போங்க. பட் அதுக்குன்னு நம்ம வேலையை சரியாக பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் நம்ம அப்படியே படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குற வருவோம். அந்த வகையில் டூயல் ரோல் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் 2 ரோலையும் அவர் டிஃப்ரெண்ட்டாகவும் காட்டலை. அவரோட ப்ரீவியஸ் படங்களில் இருந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா த்ரூ த மூவி எந்த மாதிரி சீனாக இருந்தாலும் நம்ம ஆள் ஒரே மாதிரி நடிச்ச எண்ணம் எனக்குள்ள இல்லாமல் இல்லை. இதுக்கு ஒரு தமிழ் டப்பிங் கூட காரணமாக இருந்திருக்கலாம். பட் நான் பார்த்த ஜூனியர் என்டிஆர் படங்கள்லேயே இந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்பவுமே சுமாராக இருந்ததே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம சைஃப் அலி கானை பார்க்கும்போதெல்லாம் ஆதி புருஷ் படம் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருந்தது.
அவரை டெரரான வில்லனா காட்ட இவங்களோ பல கொடூரமான விஷயங்களை ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாது தெரிஞ்ச உடனே அவர் கையில் ஒரு கட்டை போட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணாங்க பாருங்க. தெலுங்கு சினிமா தான்யா. அடுத்து ஜான்வி கபூருக்கு இந்த மாதிரி சீனை வச்சவங்களுக்கு மட்டும் என்னோட கண்டனங்கள் இல்லை. அதை நடிக்க ஒத்துக்கிட்ட ஜான்விக்கு என்னோட கண்டனங்களுக்கெல்லாம் கண்டனங்கள். ஏன்னா டேரக்டர் என்ன சொன்னாலும் செய்யறது மட்டும் நம்ம வேலை இல்லை. அது சரியா இல்லை தப்பானு தெரிஞ்சு செய்யறதுக்கு தான் நம்மகிட்ட இருக்கிற மூலன்றத ஜான்வி மேடம் இனிமேலாவது மறக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஸ்ருதி மராத்தே, ஜரீனா வஹாப், ஸ்ரீகாந்த், ஷைன் டாம் சாக்கோ, கலையரசன், நரேன், முரளி சர்மா, அஜய், அபிமன்யு சிங்னு பல பேர் கடமைக்காக இந்த படத்தில் நடிச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனால் சிங்கப்பான்னு சொல்லி நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிக்க வச்சு அவரை கதையை நரேட் பண்ண வச்சா மட்டும் இது கேஜிஎஃப் ஆகிடுமா இல்லை செங்கடல் தான் தங்க கடலாக மாறிடுமான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். அடுத்து ஆர் ரத்னவேலோட ஒளிப்பதிவை நான் ரொம்ப லைக் பண்ணியிருந்தேன். பட் ஸ்ரீகர் பிரசாதோட எடிட்டிங்கை நான் மீண்டும் ஒரு டிஸ்லைக் பண்ணியிருக்கேன். அனிருத்தோட இசை மற்றும் பின்னணி இசை எப்பவும் போல் அதே டெய்லர் அதே வாடகை இருந்தது ஒன்றும் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பட் அதுவும் பெரிய அளவு எஃபெக்டிவாகவே இல்லை. ஸ்டன்ஸ் என்னதான் உலகமாக உருட்டா இருந்தாலும் அதில் இருந்து இன்டென்சிட்டி லெவல் உண்மையிலேயே சிறப்பு. கிராஃபிக்ஸை பற்றி பேசலான்னு பார்த்தாலும் சுரான்ற பேர் ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இதை மட்டும் ரியல் சுறா பார்த்துருந்ததுன்னா பார்த்த இடத்துலேயே பால் டாயில் குடிச்சு செத்துட்டு இருக்கும். கடைசியாக படமே டோட்டல் குறையாக இருக்கும்போது தமிழ் டப்பிங்கில் இருந்த குறைகளை பற்றி பேசி என்ன பயன்? அதெல்லாம் சரி. அப்போ இந்த தேவாரா படத்தில் பாசிட்டிவே இல்லையானா இந்த படம் ஓடுற 3 மணி நேரத்தில் மொத்தமே 3 இடத்துல மட்டும்தான் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஜூனியர் என்டிஆர், ஸ்ரீகாந்த் தங்கச்சி இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டு. அடுத்து செகண்ட் ஹாப்பில் பையன் ஜூனியர் என்டிஆர் சைஃப் அலிகானை பார்க்க வரும்போது நம்ம சைஃப் அலிகான் அவர்கள் தண்ணிக்கு நடுவில் இருக்க ஒரு மரத்தை பார்த்துட்டு இருப்பார். இதை பார்த்தா நம்ம ஜூனியர் என்டிஆர் ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் கேட்டு என்டையர் தேட்டருமே சிரிப்புல வெடிச்சிருக்கும். உண்மையை சொல்லணும்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்த அந்த டைலாக்கு ஏன் அந்த அளவுக்கு சிரிப்பு வந்திருந்ததுன்னா இந்த படத்தில் வேறு எங்கேயுமே பாசிட்டிவான முறையில் சிரிப்பு வரைக்கிற மோமெண்ட்டே இல்லைன்றத உண்மையே. அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ அந்த 3வது மோமெண்ட் என்னன்னு கேட்டால் தேவாரா 2 போட்ட உடனே பட்டுன்னு தேட்டரில் லைட்டாக போட்ட உடனே அப்பாடா வந்த ஆபத்து ஒருவே நீங்கிடுச்சுன்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாரும் மன மகிழ்ச்சியோட வீட்டுக்கு கிளம்புனாங்க பாருங்க. அதுதான் இந்த படம் தந்த 3வது என்கேஜிங் மோமெண்ட்டே. அதனால் ஆக மொத்தம் இந்த தேவாரா பார்ட் 1 எப்படி இருக்குன்னா கப்ஸா பார்ட் 1 மாதிரியே இருக்குது. மற்றபடி எப்பவும் போல் ட்ரால் பண்ணி கலாய்த்து மகிழ்வதற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் இந்த தேவாரா படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் வேணாம்னு யோசிச்சு முடிவெடுங்க. செகண்ட் பார்ட்டை எடுக்கலாம் வேணாமான்னு இந்த மூவிட்டையும் முடிவெடுக்கட்டும். ஏன்னா செகண்ட் பார்ட்டு நல்லா வந்தாலும் வரலாம். அது வரைக்கும் இது ராடி ரிவ்யூ. நான் ரஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.